சிவாய. ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது எப்படி போய்கொண்டு இருக்கின்றாயோ அப்படியே போ. எதை பற்றியும் கவலைப்படாதே. ஒரு சில விடயங்கள் எல்லாம் நடப்பதற்கு தாமதமாகும். அதற்கெல்லாம் அவசரப்பட்டு விடாதே. சரியான நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்வேன். நான் உனக்காக கூறுவதெல்லாம் வெறும் வார்த்தை என்று நினைக்காதே. கூடிய விரைவில் உன் கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகின்றது. சிறுதுளி பச்சத்திலும் உனக்காக வெள்ளமாய் ஓடி வருவேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. பொழுது என் துயரங்கள் தீரப்போகின்றது. இன்னும் எத்தனை காலம்தான் காத்திருக்க வேண்டும் என உன் மனம் வாடுகிறது. நிச்சயமாக மிக விரைவில் உன் துயரங்கள் தீரப்போகின்றது. எதை நினைத்தும் கலங்காதே. இதோ உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன். நீ உறங்கும் பொழுதும் ஓய்வெடுக்கும் பொழுதும் பலவிதமான பணிகள் மேற்கொள்ளும் பொழுதும் உனது கண்களின் முன்னால் நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனே இருக்கின்றேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகள் வடிவிலும் தோன்றி இருக்கின்றேன். ஏன் உன்னிடம் இருக்கின்றேன். நிழலாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். சிலையாக ஓவியமாக நான் இருக்கின்றேன். என்னுடைய குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகின்றது. அப்பொழுது நான் உன்னுடன் இருப்பதை உணர்வாய். நான் இருக்கும் பொழுது எதற்காக பயந்து ஓடுகின்றாய்? என் பார்வைக்கு இந்திய சக்தி எதுவும் இல்லை. உனது நிழலாக இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே. உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அது நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கின்றாய்? உன்னை அழுத்தும் அனைத்தையும் நான் அறிவேன். நான் உன் மனதிலும் உனக்காக வாழ்கின்றேன் என்று உன் மனம் கொதிக்கின்றது. எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்கச் செய்கின்றது. உன் மனதில் பலமில்லாமல் தவிக்கின்றாய். உன் மனதில் உள்ள குமுறல்கள் நான் அறிவேன். எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கின்றாயா? கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை? நீ முன்னைய கர்மவினையால் அவதிப்படும் பொழுது என்னை நினைத்துக்கொள். உன் கர்மவினைகள் விலகிவிடும். நானே உனக்கு எப்பொழுதும் என்றும் உண்மையான பாதுகாப்பு கவசம். ஓ